தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. இன்று நாம் தொடர்ந்து கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை தியானிக்கப் போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 15 to 18 தியானிக்கப் போகிறோம். முதலாவது ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் ஒருவரே ஞானமுள்ள தேவன். பிதாவே, ஞானமும் வல்லமையும் உம்முடையது. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன். பிதாவை, வெளிச்சம் உம்முடையது. தாப்பனே, சர்வ லோகத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். பிதாவை, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அறிவிலும் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவை, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் நாங்கள் வேறொன்ற பலப்பட கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். Hallelujah to Jesus. Praise you, Father. இயேசுவே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், அற்புதங்களின் தேவன். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய சமாதானம், ஆறுதல், பலன் உம்முடைய ஜனத்திற்கு உண்டாகட்டும். பிதாவே, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். பிதாவே, ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, போதனையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் இந்த பேங்க்கில் இருக்கிற நம்முடைய ஊழியத்தின் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். அந்த பேங்க்கோட QR கோடு, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் அதை பயன்படுத்தி இந்த ஊழியத்திற்கு காணிக்கைகளை அனுப்பலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. அதே போல், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒரு சிலர் என்கிட்ட நிறையா இருக்கும்போது கொடுக்குறேன் பிரதர் அப்படின்வாங்க. இன்றைக்கி நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற விதத்தில் அந்த அளவின்படி நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. ரைட்? இன்றைக்கி உங்களால் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த கொஞ்சத்தை விதைங்க. ரைட்? விதைக்கும் போது தான் அறுவடை வரும். அறுவடை வந்ததுக்கப்புறம் விதைக்கிறேன்னு சொல்கிறது தேவ வசனத்துக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த விதைப்பு அறுப்பின் பிரமாணத்திற்கும் ஒவ்வாதது. முதல்ல விதைப்பு, அதுக்கப்புறம் தான் அறுவடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் இப்போ ஆவியானவர் வழி நடத்துகிற பிரகாரம் உங்களால் என்ன விதைக்க முடியுமோ அதை விதைங்க. ரைட்? பெரிய அமௌண்ட்டாக தான் விதைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. நம்மள்கிட்ட இப்போ என்ன இருக்குதோ இருக்கிறதுலேருந்து எடுத்து விதைக்கணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான அறுவடையை கட்டவிழ்த்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். போன வாரத்தில் இந்த வேத பகுதியை தியானிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்பாக பல வாரங்களாக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை குறித்தும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்தும் தியானித்தோம். போன வாரத்திலிருந்து நம்ம இந்த வேத பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து தியானிக்கலாம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன.
சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. நம்ம போன மெசேஜில் பார்த்த பிரகாரம் கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமுடைய ஒரு நித்திய உடன்படிக்கையை பண்ணினார். அதை அவர் உறுதியும் செய்தார். இதை நம்ம ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் மற்றும் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் உறுதி பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கையை யாராலையும் மாற்ற முடியாது. ரைட். அந்த உடன்படிக்கையை 430 வருடங்களுக்கு அப்புறம் வந்த நியாய பிரமாணத்தினாலும் மாற்ற முடியாது, தள்ளி வைக்க முடியாது, இது செல்லாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் அதை ஆல்ரெடி வாக்கு பண்ணி உறுதி பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது உன் சந்ததிக்குள் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுக்குற, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்லாம் வாக்கு பண்ணி கொடுக்குறார். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் உன் சந்ததிக்குன்னு சொல்லும்போது அங்கே அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்னு இங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களுடைய வாரிசு இயேசு. இயேசுவின் மூலமாக இப்போ நம்ம வாரிசு. அதைத்தான் இந்த வேதம், இந்த அதிகாரம் நமக்கு போதிக்குது. ரைட்டு. நீங்கள் பல மாதங்களாகவே நம்ம இந்த 3ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இது ஆரம்பத்திலேருந்து இந்த கடைசி வசனம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாக நமக்கு எப்படி வருது அப்படின்றத குறித்த போதனை. ரைட். இந்த என்டையர் சாப்டரில் அதுதான் ஒரு பெரிய தீம். அப்போது இங்கே ஏன் அந்த வாரிசு கிறிஸ்து அப்படின்னு ஏன் இங்கே குறிப்பாக அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அப்படின்னா, இயேசு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு வாரிசாக இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் இப்போ அதே ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாக வாரிசுகளாக மாறி இருக்கிறோம். அதுதான் போதனை. அல்லேலூயா. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். சரி, தொடர்ந்து வாசிப்போம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நம்ம இதனால் தான் போன வாரம் இந்த டிஸ்பென்சேஷன்ஸை குறித்து நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாடில் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை நம்ம எல்லாத்தையும் பழைய ஏற்பாடுன்னு சொன்னாலும் பழைய ஏற்பாட்டிலே பல பிரிவுகள் இருக்குது. ரைட். பைபிள் மொத்தத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 7 காலகட்டங்களாக அதை பிரிக்கலாம். பழைய ஏற்பாடை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா அதை 5 காலகட்டங்களாக நாம் பிரிக்கலாம் ஆக்சுவலாக. ரைட். அப்போது அது என்னன்னு பார்த்தோம். நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த டைட்டில் மட்டும் சொல்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போன மெசேஜ்லேயே கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த போதனைகளை ஆரம்பிக்கும் போது கலாத்தியர் போதனையின் ஆரம்பத்துலையும் வேறு இதை குறித்து பார்த்துருக்கோம். அதனால் நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஒருவேளை நீங்கள் அந்த போன மெசேஜ் கேட்கலன்னா தயவுசெய்து போய் திரும்ப கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரைட். முதல் காலகட்டம் பார்த்திங்கன்னா த டிஸ்பென்சேஷன் ஆஃப் இன்னசென்ஸ். ரைட். அடுத்து கான்ஷியன்ஸ், மனசாட்சியின் காலகட்டம் 2வது. 3வது ஹியூமன் கவர்மெண்ட். ரைட். 3வது என்னது? ஹியூமன் கவர்மெண்ட். 4வது ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். 5வது லா, நியாயப்பிரமாணம். ரைட். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காலகட்டத்தின் பிரிவுகள். வேரியஸ் டிஸ்பென்சேஷன்ஸ். புதிய ஏற்பாட்டில் 2 இருக்குது. கிரேஸ், ரைட், அல்லது சபையின் காலகட்டம். ஒரு சிலர் கிருபையின் காலகட்டம் அப்படின்வாங்க, ஒரு சிலர் சபையின் காலகட்டம் அப்படின்வாங்க. இன்னொன்று ராஜ்யத்தின் காலகட்டம், கடைசியில் வருது. நம்ம ஆண்டவராக இயேசுவின் அரசாட்சியின் காலங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ராஜ்யத்தின் காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அப்போ இந்த 7 பிரிவினைகள் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்குறோம் 5 பிரிவுகள் இருக்குது. ரைட். அதில் இந்த ப்ராமிஸ் காலகட்டம் ஆபிரகாமுடைய காலகட்டம். ஆபிரகாமில் ஆரம்பித்து மோசே சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்தை வாக்குத்தத்தத்தின் காலகட்டம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மோசையில் ஆரம்பித்து மல்கியா, ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து மீட்பை உண்டு பண்ணுகிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலகட்டம். அல்லேலூயா. இது 2 தான் நம்ம போதனைக்கு இப்போ முக்கியம். அதனால் அதை பார்க்க போகிறோம்.
ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் கர்த்தர் எப்படி செயல்பட்டாரோ, வாக்குத்தத்தத்தின் காலகட்டத்தில் கர்த்தர் எப்படி செயல்பட்டாரோ, அதே விதமாக சபையின் மத்தியிலும் கர்த்தர் ஒரு சில காரியங்களை செய்கிறார். வாக்குத்தத்தத்தின் காலங்களில் கர்த்தர் எப்படி ஆபிரகாமை ஆசிர்வதித்தாரோ, அதே விதமாக இப்போ கிருபையின் காலத்தில் கர்த்தர் சபையை ஆசிர்வதிக்கிறார். இது ரெண்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. வாக்குத்தத்தத்தின் காலத்தில் கர்த்தர் செயல்பட்ட விதத்திற்கும், கிருபையின் காலத்தில் கர்த்தர் சபை மக்களை குறித்து அவர் செய்கிற காரியங்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. அதை நம்ம கற்றுக்கணுன்ட்டு தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியங்களை இங்கே போதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரம் ஆபிரகாம் 430 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் பெற்றிருந்தார், இந்த உடன்படிக்கையெல்லாம் பெற்றிருந்தார். அப்போ அதுக்கு அப்புறம் வந்த நியாயப்பிரமாணம் கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணி உடன்படிக்கை பண்ணி உறுதி பண்ண அந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையை தள்ளி போட முடியாது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்துச்சு. பைபிளில் முன்னாடி வந்ததுக்கு தான் மவுஸ் ஜாஸ்தி. முதல் காரியங்களுக்கு பைபிளில் ரொம்ப வேல்யூ இருக்குது. இப்போ முன்னாடி வந்தது எது? இந்த நியாயப்பிரமாணம். அதனால் பாருங்கள், முன்னாடி வந்தது வாக்குத்தத்தம். அதனால் வாக்குத்தத்தத்துக்கு தான் ஒரு மேலான இடம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்த நியாயப்பிரமாணம் அதை இல்லை, செல்லாது, நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 18ஆம் வசனத்தில் இந்த காரியங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் சுதந்திரமானது, சுதந்திரம்னா சொத்து, ரைட்? இங்கிலீஷில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? வாரிசுகளுக்கு கொடுக்கப்படுகிற சொத்து இருக்கு இல்லையா, அதைத்தான் சுதந்திரம்னு பழைய தமிழில் சொல்லுவாங்க. அதனால் இங்கே சுதந்திரம் சொல்லும்போது நீங்கள் அது சொத்துன்னு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ரைட்? அன்றியும் சுதந்திரமானது, அதாவது சொத்தானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. பாருங்கள், நியாயப்பிரமாணத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நியாயப்பிரமாணம் ஒரு பல காரியங்களை செஞ்சு நான் நன்மைகளை சம்பாதிக்கிறது, அதுதான் நியாயப்பிரமாணத்தின் வழி, ரைட்? நான் இந்த நல்ல காரியம் அந்த நல்ல காரியம் இப்படி பல நல்ல காரியங்களாக செஞ்சு, நீதி செஞ்சு, நியாயம் செஞ்சு, இப்படிப்பட்ட நன்மைகளை நான் சம்பாதிக்கிறேன், பலனாக பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய செய்கைகளின் விளைவு, அதெல்லாம் என்னுடைய கிரியைகளுக்கான பலன். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் போதனை, ரைட்? இங்கே வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு சம்பாதிச்சது கிடையாது. வாக்குத்தத்தம் கர்த்தர் தன்னுடைய அன்பினாலே, இரக்கத்தினாலே, கிருபையினாலே கொடுத்த வாக்குத்தத்தங்கள். நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த மனுஷனும் சம்பாதிக்க முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. அந்த வாக்குத்தத்தங்களோட அந்த மேக்னிடியூட்லாம் பார்த்தோம்னா அதுக்கு ஈடாக நம்ம உழைக்கணும்னா ஆகாது, முடியாது. எப்பேற்பட்ட மகத்துவமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்குறாரு. அதெல்லாம் மனுஷன் உழைச்சி சம்பாதிக்க முடியுமா? இல்லை காரியங்களை செய்து சம்பாதிக்க முடியுமா? ஈடியனே கிடையாது அந்த வாக்குத்தத்தங்களுக்கு, ரைட்? அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்ம சம்பாதிச்செல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது, இல்லை நம்ம கிரியைகள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் கர்த்தர் தன்னுடைய அன்பினாலே, இரக்கத்தினாலே அது நமக்கு இலவசமாக கிருபையினாலே கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அப்படி தான் கொடுத்தார். ஆபிரகாம் அழைக்கும் போதே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, ரைட்? ஒரு மனுஷன் பெரிய ஜாதி ஆகுறதுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு சக்கரவர்த்தியால் கூட முடியாதுங்க. பல சாம்ராஜ்யங்களை ஆளுகிற ஒரு சக்கரவர்த்தினால் கூட கேரண்டி கொடுக்க முடியாது நான் பெரிய ஜாதியாவேன் அப்படின்னு. ஏன்னா அவர் இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு வேறு வேணாவது அவரை கொண்டுருவாங்க, ரைட்? யுத்தத்தில் மடிஞ்சு போகலாம், இல்லை இவருக்கு விரோதமாக இவர் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்கள கலகம் பண்ணுவாங்க, இல்லை வியாதி செத்து போகலாம். இவருக்கு அடுத்து வரவங்க இவருடைய பலத்திருப்பாங்க, ரொம்ப ஞானமாக ஆளுகை செய்வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், டைனஸ்டிஸ்லாம் ஒரு ராஜா அப்படி பயங்கரமான ஆளாக இருப்பார், அடுத்த பையன் கூட அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான். நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக அந்த ராஜ்யம் மங்கி போகும். அந்த ஆளுகிறவருடைய ஞானம், திறமை இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், ரைட்? அப்புறம் வீக் ஆயிரும், அப்புறம் காணாமவே போயிடும். இப்போ நம்ம இந்திய தேசத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் இருந்துருக்குது, ரைட்? இன்றைக்கி அந்த சாம்ராஜ்யங்கள்லாம் கிடையவே கிடையாது.
ஏன்னா அந்த சாம்ராஜ்ய காட்டிலும் இன்னொரு பலமுள்ள சாம்ராஜ்யங்கள் வந்து அவைகளை மேற்கொண்டுச்சு. ரைட், அவங்களை அந்த பழைய சாம்ராஜ்யங்களை இல்லாமல் பண்ணிட்டாங்க. ரைட், ஹல்லேலூயா. இப்போ அந்த ராஜெல்லாம் இன்றைக்கி பெரிய ஜாதியாக இருக்கிறேன், ஒரு தேசமாக மாறிட்டேன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? எந்த ஒரு சக்கரவர்த்தினாலையும் சொல்ல முடியுமா? அவருக்குள்ளே இருந்து வந்த ஜனங்கள் இன்றைக்கி பெரிய ஜாதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பெரிய தேசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்களை எப்படி சம்பாதிக்க போகிறீங்க? ஒரு பெரிய சக்கரவர்த்தியால் கூட நிறைவேற்ற முடியாத வாக்குத்தத்தத்தை என்னத்தை செஞ்சு சம்பாதிப்பீங்க நீங்கள்? கர்த்தர் ஆதாமை படைச்ச உடனே மொத்த பூமியும் தூக்கி கையில் கொடுக்குறாரு. ஆதாம் என்ன செஞ்சு அந்த பூமியை சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள்? அவர் என்ன பண்ணி சம்பாதிக்க முடியும்? இந்த பூமிக்கு ஈடு என்ன இருக்குதா? இந்த இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் இந்த பூமி மாதிரி இன்னொரு கோள் கிடையவே கிடையாது. காமிக் புஸ்தகத்தில் தான் இருக்குது. காமிக் புக்ஸில் தான் அந்த நிலாவில் ஆட்கள் இருக்கிறாங்க, சந்திரனில் ஆட்கள் இருக்கிறாங்க, அப்புறம் என்ன மார்ஸில் செவ்வாய் கிரகத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. நாவல்ஸ்லேயும் காமிக்ஸ்லேயும் தான் படிக்க முடியும் நீங்கள். ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னென்னா, சயின்டிஸ்டில் எல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இடமே கிடையாது, அப்படி இன்னொரு கிரகமே கிடையாது நம்ம பூமி மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு பூமியை, மனுஷனுடைய வாழ்வுக்கு ஏற்ற இந்த பூமியை என்ன விலை கொடுத்து வாங்க முடியும்? என்னத்தை செஞ்சு சம்பாதிக்க முடியும்? இல்லை என்ன கிரியைகளை நடப்பிச்சு சம்பாதிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் இது தூக்கி கையில் கொடுக்குறாரு. ஏன் கொடுத்தாரு? அன்பு, இலவசமாக, கிருபையா. புரியுதா? அந்த விதத்தில் தான் வாக்குத்தத்தம் செயல்படுது. வாக்குத்தத்தம் வந்து கர்த்தருடைய கிருபை, அன்பு, இரக்கத்தினால் கொடுக்கப்படுகிற ஈவு. நியாயப்பிரமாணன்றது கிரியை மூலமாக சம்பாதிச்சு வாங்கிறது. ரெண்டுக்கும் பெருத்த வித்தியாசம் அதுதான். ரைட், இந்த இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த சபையின் இந்த காலகட்டம், இந்த கிருபையின் காலகட்டமும் அப்படி தான் செயல்படுது. அந்த வாக்குத்தத்தத்தின் காலத்தை போலவே செயல்படுது. நாமும் வேதம் என்னன்னு போதிக்குது நம்மளை? விசுவாச மார்க்கத்தார், இதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஏன்னா இயேசு தான் வாக்கு பண்ணப்பட்ட வித்து, இயேசு தான் வாக்கு பண்ணப்பட்ட மெசியா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் உண்மையான ஆபிரகாமின் பிள்ளைகள். அதைத்தான் அங்கே சொல்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போது இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி 9ஆம் வசனத்தை கவனிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார், அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதனால் தான் பவுல் வந்து மெனக்கட்டு அந்த வாக்கு தத்தத்தின் காலத்தை குறித்து அதிகமாக சொல்கிறார். ஏன்னா நாம்லாம் வாக்கு தத்தத்தை பெற்ற ஆபிரகாமின் வித்தாக இருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாக, வாரிசுகளாக இருக்கிறோம். அதனால் அப்போ என்ன நடந்துச்சு, அப்போ எப்படி கர்த்தர் செயல்பட்டார், ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டார், இதெல்லாம் கற்றுக்கிட்டா ஆபிரகாமின் வாரிசுகளாகிய நாம் இந்த காலகட்டத்தில் அதே போல் நடந்து வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதுக்கு தான் இவ்வளோ போதனை. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் மெனக்கட்டு சொல்கிறார். ஏன்னா இந்த வாக்கு தத்தத்தின் காலகட்டத்துக்கும் கிருபையின் காலகட்டத்துக்கும் நடுவில் இந்த நியாயப்பிரமாண காலகட்டம் இருக்குது. இப்போ அநேக பேருக்கு வந்து பாருங்கள், பைபிளில் இருக்கிற இந்த பிரிவுகள், இவைகளை குறித்த சரியான போதனைகள் இதெல்லாம் இல்லாததுனால நியாயப்பிரமாணத்தையும் சபையும் போட்டு குழப்பிடுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிசேயர்கிட்ட இருந்து பல நியாயப்பிரமாணத்தின் போதகர்கள்லாம் வந்து ரட்சிக்கப்பட்ட பரிசேயர்கள், நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்தவங்க. அவங்க வந்து என்னன்னு சொன்னாங்க சபை மக்கள்கிட்ட? நீ நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சா தான் ரட்சிக்க முடியும், விருத்தம் சேதனம் பண்ணால் தான் ரட்சிக்க பண்ண முடியும்ட்டாங்க. ரைட்? ஏன் அவங்களுக்கு இந்த பிரிவுகள் விளங்கலை? கர்த்தர் எந்த காலகட்டத்தில் எப்படி செயல்படுறாரு, என்ன விதமாக செயல்படுறாரு அப்படின்றது அவங்களுக்கு விளங்கவே இல்லை. விளங்காததுனால மக்களை போட்டு குழப்பிட்டாங்க. அந்த குழப்பத்தை தீர்க்கும்படி தான் இங்கே வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுப்பா. சபை வந்து நியாயப்பிரமாணத்தை போன்றதல்ல, நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்தை போன்றதல்ல. சபை வந்து அந்த வாக்கு தத்தத்தின் காலகட்டத்தை போன்றது அப்படின்னு இங்கே எடுத்து காண்பிக்கிறார். இதை சொல்லும்போது நம்ம இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற போதனைகள்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அது எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஞானம்.
ரைட்? இந்த உடன்படிக்கைகளின் ஒரு சில கண்டிஷன்ஸ், அதில் செயல்படுகிற ஒரு சில விதங்கள், இதுதான் மாற்றப்பட்டிருக்கே தவிர கர்த்தர்கிட்டருந்து வந்த வெளிச்சம், கர்த்தர்கிட்டருந்து வந்த ஞானம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு எப்படி சொல்கிறது? விலையேறப்பட்டவைகள். அதை வச்சு குடும்பத்தை கட்டலாம், சபைகளை கட்டலாம், தேசங்களை கட்டலாம். அநேக தேசங்கள்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள்னால தான் கட்டப்பட்டிருக்குது, நம்ம தேசம் உட்பட. இப்போ நம்ம தேசம்லாம் எது 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 நம்முடைய இப்போ சட்டங்களுக்கு அடிப்படை இந்த பிரிட்டிஷ் காமன் லா, பிளாக்ஸ்டோன்றவர் எழுதுனது. அவர் வேதத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரிட்டிஷ் காமன் லாவை எழுதியிருக்கிறார். அந்த பிரிட்டிஷ் காமன் லா தான் பாருங்கள் இன்றைக்கி அநேக தேசங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படை. அதுக்கு அடிப்படை எது? பைபிள். நான் இப்போ அமெரிக்கா தேசத்தை போன்ற தேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பைபிள் பிரகாரம் இன்னும் ஒரு சில காரியங்களெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் காமன் லாவை ஒரு அடிப்படையாக வச்சுட்டு, ரைட், பைபிளில் இருந்து இன்னும் அநேக காரியங்களை எடுத்து அவங்களுடைய தேசத்தின் சட்டங்களாக உருவாக்கி வச்சுருக்குறாங்க. புரியுதா? அல்லேலூயா. அதனால் நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அதில் எவ்வளவோ பொக்கிஷமான காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டங்கள், கர்த்தர் செயல்படுகிற அந்த முறைகள், அதை நம்ம விளங்கிக்கணும். விளங்கிட்டால் இந்த காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் எப்படி நான் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நடந்து கொள்ளணும், ரைட், எப்படி நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு கற்றுக்கலாம். ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 18ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். அன்றியும் சுதந்திரமானது, இந்த சொத்துரிமையானது, ஆபிரகாமின் ஆசீர்வாதமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. ஆதியில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அந்த வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்தாரு இல்லையா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நியாயப்பிரமாணன்றது 430 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. அதே போல தான் இப்போ சபைக்கும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இந்த வாக்கு தத்தங்கள் வர்றது கிடையாது, சுதந்திரம் வர்றது கிடையாது. இந்த சொத்துரிமை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நம்மளுக்கு வரல, வாக்கு தத்தத்தினால் வந்திருக்கிறது. அப்போ வாக்கு தத்தத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கப்போ அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறார். ரைட்? இங்கே முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தை கவனிங்க. இதே கலாத்தியர் 2, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியைகளாலையா விசுவாச கேள்வினாலையா எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? இவைகளோட விளக்கம் தான் நம்ம இவ்வளோ நாளாக படிச்சுக்கிட்டு வரதான். நடுவில் அந்த டாப்பிக்லாம் பெருசாக இருந்ததுனால பல ஆங்கிளில் போய் பார்த்தோம். அதனால் நம்ம இந்த பேசிக் கொஸ்டினை மறந்துடக்கூடாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு? நீ கர்த்தர்ட்ட இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த நன்மைகளெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறாய்? உனக்கு சுதந்திரமாக, சொத்துரிமையாக கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிற? நியாய பிரமாணத்தின் கிரியைகள் மூலமாக பெற்றுக்கொள்ளப் போகிறியா, இல்லை கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளப் போகிறாயா? 5ஆம் வசனத்தை கவனிங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகள்னாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார்? அதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் மைண்டை வச்சுக்கிட்டு தான் மிச்சம் இருக்கிற இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கணும். அப்போ அதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் விளக்கி சொல்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் அந்த பிரமாணம், அந்த காலம் கட்டத்துக்குள்ளே இருந்தார். அவருடைய வாரிசுகளை நம்ம இருக்கிறோம். இப்போ ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டாரோ, சுதந்திரத்தை, சொத்துரிமையை, ஆசீர்வாதங்களை எப்படி விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டாரோ, அதே போலத்தான் நாமும் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ரோமரில் கூட பார்க்கலாம். இதே மாதிரி போதனை ரோமர் 4ஆம் அதிகாரம். இங்கே ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் இதே லாஜிக்கை பயன்படுத்துகிறார். நீதியை குறித்த போதனையில் இதே லாஜிக்கை பயன்படுத்துகிறார். வாசிங்க, முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். அப்படியானால் நம்முடைய தாப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலேயா ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவுமில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? கேள்வி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஏன்? ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்திற்கு முன்னாடி இருந்தவன், வாக்கு தத்தத்தின் காலகட்டத்துக்குள் இருந்தவன்.
அதனால் அவன் கிரியைகளை செஞ்சு நீதிமானாகல, விசுவாசித்து நீதிமானானான். ஹல்லேலூயா. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். கிருபைனா என்ன? கர்த்தருடைய அலாதி அன்பினாலே, அவர் நமக்கு பாராட்டுகிற இரக்கத்தினாலே, அவர் நமக்கு இலவசமாக கொடுக்குற ஈவுகளை தான் நம்ம கிருபைன்னு சொல்கிறோம். ரைட்? நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிச்ச காரியத்தை யாராவது கிருபைன்னு சொல்ல முடியுமா? உங்கள் சம்பளம் என்ன இலவசமாக கிடச்சிச்சு? உங்கள் மேலே உங்கள் பாஸ் வச்சுருந்த அலாதி அன்பினால் இரக்கத்தினால இலவசமாக உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தாரா? இல்லை, நீங்கள் மாதம் பூரா உழைச்சி உங்கள் உழைத்த உழைப்புக்கான அந்த ஊதியம் தான் அந்த சம்பளம் இல்லையா? நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்க. கிருபைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் அப்புறம் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். நியாயப்பிரமாணத்தில் உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு மைண்ட் செட். ரைட்? என்னுடைய கிரியைகள், நான் இப்படி சரியாக நடந்திருக்கேன், அதனால் எனக்கு இந்த நல்ல பலன், இந்த நல்ல நன்மை உண்டாகுது. இதுதான் நியாயப்பிரமாணம். இந்த வாக்குத்தத்தம் கிருபை இலவசமாக அன்பினால் இரக்கத்தினால் கர்த்தர் கிருபையாக காரியங்களை கொடுக்குறார். அதை நம்ம விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதனால தான் பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டில் நீதி என்பது அந்த வாக்குத்தத்தத்தின் காலத்தில் ஆபிரகாம் எப்படி நீதிமானானாரோ அதே போலத்தான் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்திலையும் ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறான். அங்கே வாக்குத்தத்தத்தின் காலகட்டத்தில் ஆபிரகாம் விசுவாசித்து நீதிமான் என்ற ஸ்தானத்தை அடைந்தான். அதே போல் நாமும் இன்று இயேசுவை விசுவாசித்து நீதிமான் என்ற ஸ்தானத்தை அடைகிறோம். இந்த ரெண்டு காலகட்டங்களுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்க்குறீங்களா? ஆபிரகாமின் அந்த வாக்குத்தத்தத்தின் காலகட்டத்திற்கும் சபையின் இந்த கிருபையின் காலகட்டத்திற்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையை கவனிங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அங்கே நமக்கு போதிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இன்னும் ஒரு சில கேள்விகளை கேட்குறாரு, கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா 13ஆம் வசனத்தை கவனிங்க. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. புரியுதா? சரி, இந்த பாயிண்டை வச்சுக்கோ. முதல்ல 10 வாசிப்போம். அது எப்பொழுது, அதாவது இந்த நீதிமான்ற இந்த ஸ்லாக்கியம் ஆபிரகாமுக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது? ரைட்? அவர் விருத்த சேதனம் பெற்றதுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டதா, விருத்த சேதனம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டதா? இங்கே 10ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அது எப்பொழுது, அதாவது இந்த நீதின்ற இந்த ஸ்தானம் 9 வாசிப்போம். இந்த பாக்கியம், ரைட், இந்த விசுவாசத்தினால் நீதிமான் என்று அழைக்கப்படுகிற இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஒரு கரெக்டான கேள்வி இல்லையா? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? ஆபிரகாம் இந்த நீதிமான்ற ஸ்தானத்தை எப்போ பெற்றுக்கொண்டார்? விருத்த சேதனத்துக்கு அப்புறமா, விருத்த சேதனத்துக்கு முன்னாடியா? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதே. விருத்த சேதனம் என்பது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த நித்திய உடன்படிக்கையை செய்யும்போது அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் நீதிமான் என்ற ஸ்தானத்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களை காத்து இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொண்டான். அப்போ தான் அவனை கர்த்தர் நீதிமான் சொன்னார். அதை போய் பார்க்கறது நல்லது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த விசுவாசத்தை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதைத்தான் வேதம் என்ன சொல்லுது? அந்த ஆபிரகாமை போலவே இன்னைக்கு ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நீதிமான் என்று கருதப்பட்டான். நாம் வாக்கு தத்தமாகிய இயேசுவை,
வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இயேசுவை விசுவாசித்து நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம். புரியுதா? அந்த ஒற்றுமை புரியுதா? இப்போ ஆபிரகாம் அந்த குறிப்பான அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நீதிமான் என்று கருதப்பட்டான். நாம் இன்று வாக்கு பண்ணப்பட்ட இயேசுவை விசுவாசித்து, வாக்கு பண்ணப்பட்ட மெசியாவை விசுவாசித்து, வாக்கு பண்ணப்பட்ட இரட்சகரை விசுவாசித்து நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த வாக்கு தத்தத்தின் காலகட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலகட்டத்துக்கும் அநேக ஒற்றுமைகள் இருக்கிறது. இந்த ஒற்றுமைகளை புரிந்து கொள்ளும்படி தான் இந்த காரியங்கள்லாம் பவுலப்போஸ்தலன் நமக்கு போதிக்கிறார். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார், விசுவாசத்தினாலே நீதிமானானார் இல்லையா? அதே போல தான் நாமும் விசுவாசத்தினாலே நீதிமானாகிறோம், விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த மெசேஜில் 19ஆம் வசனத்தில் ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக மற்ற வசனங்களையும் அடுத்த மெசேஜில் தியானிப்போம். இந்த போதனையை, இந்த வீடியோ லிங்க்கெல்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்களெலாம் அனுப்பிச்சு வைங்க. ரைட்? அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.